السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் ஏகத்துவத்தினை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லி வழிகேட்டிலிருந்த மக்களை நேர்வழிப்படுத்த வந்த அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து தங்களினுடைய உயிர் போகின்ற தருவாயிலும் கூட இந்த ஏகத்துவத்தினை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து விட்டு மரணித்த அனைத்து சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் மீதிலும், குறிப்பாக இந்த நேரத்திலே அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்ஆவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. இங்கு ஆற்றப்படக்கூடிய சொற்பொழிவின் பயனை வல்ல ரஹ்மான் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தந்து அருள் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனித சமூகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான். இந்த உலகில் நாம் படைத்த எல்லா படைப்புகளையும் விட ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் ஜீவராசிகள் இந்த உலகத்திலே ஏராளம் ஏராளம். அதிலே குறிப்பிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை தான் சிறப்பிற்குரிய படைப்பாக படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான். இப்படி சிறப்பிற்குரிய படைப்பினமாக படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலேயும் சிறந்ததை, சிறப்பிற்குரியதை அடைய வேண்டும் என்பதற்காக உழைக்கிறார்கள். அதற்காக தங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பல தியாகங்களை செய்கிறார்கள். அதற்காக இந்த உலகத்திலே அனுதினமும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களிடமும் நாம் கேட்கக்கூடிய நிலையிலே உங்களுடைய ஆசை என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்று எல்லா மனிதர்களிடமும் நாம் கேட்கும் பொழுது மனிதர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? இந்த உலகத்திலே சிறந்த ஒன்று எனக்கு வேண்டும், சிறப்பிற்குரியது வேண்டும் என்றுதான் எல்லா மனிதர்களும் ஆசைப்படுவார்கள். எனக்கு சிறந்ததே வேண்டாம், சிறப்பிற்குரியதே வேண்டாம், இருப்பதிலேயே கீழ்நிலையில் உள்ளது, இருப்பதிலேயே மட்டகரமான எது இருக்கிறதோ அது வேண்டும் என்று இந்த உலகத்திலே யாரும் விரும்ப மாட்டார்கள். எல்லாவற்றிலேயும் சிறந்தது, சிறப்பிற்குரியதுதான் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அப்படி இந்த உலகத்திலே மனிதன் எதையெல்லாம் சிறந்ததாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என்று சொன்னால் அதுல விதிவிலக்கு என்று சொல்லி எதுவுமே கிடையாது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் அவன் மரணிக்கின்ற வரைக்கும் சிறந்த மனிதனாக சிறந்ததை பெற்று வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறான்.
அப்ப அந்த அடிப்படையில நாம் உழைத்த உழைப்பிற்குண்டான வெகுமதிகள் சிறப்புகள் இந்த உலகத்துல கிடைச்சிருச்சுன்னு வைங்க. அதை கொண்டு நாம் யாரிடத்திலே பெருமையாக சிறந்தவர்களாக நடக்க வேண்டும், மாற வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க? சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்துல ஒரு மனிதர் செல்வத்திலே சிறந்தது வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு 50,000 ரூபாய் மாத வருமானம் இருக்கிறது. ஆனால் இதைவிட சிறந்த வருமானம் எதுல இருக்குது என்று மனிதன் தேடுகிறான். அதே மாதிரி கல்வி ஞானம், அறிவு சிந்தனை, அதிலே எது சிறந்த கல்வி என்பதை மனிதன் தேடுகிறான். இப்படி அந்த தேடலுடைய முடிவுகள்ல அல்லாஹ் சொல்வதை போன்று உலகத்திலே நீங்கள் எதை நோக்கி முயற்சிக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைத்து விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி எல்லாமே சிறந்ததா கிடைச்சிருச்சுன்னு வைங்க. செல்வத்திலே சிறந்த செல்வம் கிடைச்சிருச்சு, அறிவு சிந்தனையிலே சிறந்த அறிவு நமக்கு கிடைச்சிருச்சு. இதை வைத்து நாம் யாரிடத்திலே பெருமைக்குரியவர்களாக சிறப்பிற்குரியவர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுறோம்? யோசித்து பாருங்கள். நம்மை போன்று சக மனிதர்கள்ட்ட, நம்மை போன்று இந்த உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட மனித சமூகத்திடத்திலே தான் நாம் சிறந்த படைப்பினமாக சிறந்த மனிதர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுறோமே தவிர, நம்மை படைத்த இறைவன் இருக்கிறானே அப்படிப்பட்ட வல்ல ரஹ்மானிடத்திலே நான் சிறந்த மனிதனாக போற்றப்பட வேண்டும், சிறப்பிற்குரியவனாக மதிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுறோமா? யாரும் அப்படி ஆசைப்படுவது கிடையாது. நம்முடைய செயல்பாடுகளே அதை வெளிப்படையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. உதாரணமாக நாம் பொருளாதாரத்தை தேடுகிறோம், அன்றாடம் உழைக்கிறோம், அதற்குண்டான வெகுமதி நமக்கு கிடைக்கிறது. எந்த ஒரு மனிதராவது நான் இன்றைக்கு வருமானம் ஈட்ட போகிறேன், என்னுடைய இந்த பொருளாதாரத்துல நான் சம்பாதிக்கக்கூடிய இந்த வருமானத்திலே 500 ரூபாயோ 1000 ரூபாயோ அதிலே ஒரு சிறு தொகையை என்னுடைய இறைவனுடைய பாதையிலே நான் செலவிடுவேன். ஏன்? அது எனக்கு மறுமையினுடைய சேமிப்பாக அல்லாஹ்விடத்திலே சிறந்த மனிதனாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று எத்துணை மனிதர்கள் நம்முடைய உழைப்பை செலுத்துகிறோம்? யோசித்து பாருங்கள். அப்போ நம்முடைய உழைப்பு, நம்முடைய வருமானம் எல்லாம் இந்த உலகத்தினுடைய மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி கல்வி ஞானம், இந்த உலகத்துல எல்லோருக்கும் சரிசமமான கல்வி அறிவு கொடுக்கப்படல. ஒரு சில மனிதர்கள் கல்வியிலே மிக உயர்ந்த தரத்திலே இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இல்ம் என்று சொல்லக்கூடிய கல்வி ஞானத்தை அதிகரித்து கொடுத்திருப்பான். சில பிள்ளைகள் எல்லாம் பார்க்கலாம், சின்ன பிள்ளையா இருப்பாங்க, ஆனால் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அப்படியே மனதில் எடுத்துக்கிடுவாங்க. ஸ்கூல்ல போய் படிக்கக்கூடிய நிலையில அந்த படிப்புகளை உடனடியாக மனதில் விட்டுக் கொள்ளக்கூடிய அபரிமிதமான ஒரு திறமையை சில பிள்ளைகள் பெற்றிருப்பார்கள். ஆனால் இந்த உலகத்திலே நாம் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கிறோம். அதிலே எப்படிப்பட்ட கல்வியை தேர்வு செய்கிறோம்? யோசித்து பாருங்கள். கண்மூடித்தனமாக கல்வியை தேர்வு செய்யறோமா? என்னுடைய பிள்ளைக்கு எந்த காலேஜ்ல போனா நல்ல கல்வி கிடைக்கும், படித்தவுடன் எது வேலையை பெற்று தரும், அப்படிப்பட்ட கல்வியா தேர்றோம். நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்த்துருவோமா நாம? கண்மூடித்தனமா நல்லா படிக்கிறான் பிள்ளை, 10th 12th அதிகமான மார்க்கை எடுத்திருக்கிறான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்த்துருவோமா? இல்லையே. என்னுடைய பிள்ளையினுடைய தரத்திற்கு ஏத்த மாதிரி எந்த அந்த கல்வி நிறுவனம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஸ்கூல் காலேஜ போய் தேர்றோம். ஆனால் ஒரு கணம் யோசித்து பாருங்கள், மார்க்க கல்வி என்று வரும் பொழுது பெற்றோர்கள் எப்படிப்பட்ட பிள்ளையை தேர்வு செய்கிறார்கள்? யோசித்து பாருங்க. தன்னுடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இன்னைக்கு பெரும்பகுதி பெற்றோர்கள் எப்படி ஆசைப்படுறாங்க? ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்காத இருப்பான்ல, படிப்பே ஏறாது, அப்படிப்பட்ட பிள்ளையை கொண்டு போய் இவனுக்கு படிப்பு ஏறல, இவனை கொண்டு போய் மதரசால ஓத போட்டுருவோம், இவனுக்கு படிப்பு வராது என்று என்ன செய்யறோம்? மதரசாவிலே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு படிப்பு ஏறாத, சிந்தனை திறன் குறைந்த அந்த பிள்ளைகளை நாம தேர்வு செய்யறோம். யோசித்து பாருங்கள். பெற்றோர்கள் அப்படிதான் பயன்படுத்துவாங்க. நீ ஒழுங்கா படிக்கலன்னு வை, உன்னை மதரசால கொண்டு போய் சேர்த்துருவேன். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றால் நமக்கு இலக்காகும். உலகத்தினுடைய கல்வி என்றால் என் பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் என்னுடைய பிள்ளையை வீணாக்க விரும்பல, நல்ல கல்வியை தரமான கல்வியை கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு படிப்பு ஏறாத,
படிப்பு விளங்காத பிள்ளைகளை தேர்வு செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இலக்கு எதுவாக இருக்கிறது? யோசித்து பாருங்கள். அதே நல்ல படிக்கக்கூடிய பிள்ளையை, கல்வியிலே தலை சிறந்து விளங்கக்கூடிய பிள்ளையை, என்னுடைய பிள்ளையை மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கிறேன், அவன் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய சிந்தனை திறன், அவனுடைய அறிவினுடைய எழுச்சி இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக இருக்க வேண்டும் என்று எத்தனை பெற்றோர்கள் ஆசைப்படுகிறோம்? யோசித்து பாருங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வரும் பொழுது நமக்கெல்லாம் அது ஒரு கீரி கில்லையாக தெரிகிறது, அது ஒரு இலக்காரமாக தெரிகிறது. அப்ப இந்த உலகத்தினுடைய கல்வியை நோக்கிய, உலகத்தினுடைய ஆசாபாசங்களை நோக்கிய நம்முடைய சிந்தனை இருக்கிறது என்பதை இந்த செயல்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கிறதா இல்லையா? அப்ப நாம் அல்லாஹ்விடத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்யணும்? பொருளாதாரம் சம்பாதிச்சா மனிதன்கிட்ட சிறந்து விளங்கலாம், தரமான உலக கல்வியை கொடுத்துட்டா மனிதர்களிடத்தை சிறந்து விளங்கலாம். அப்ப படைத்த இறைவன் எதுக்காக இந்த உலகத்துல படைச்சிருக்கான்? நம்மள அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது நான் சிறப்பிற்குரிய அடியானாக மாற வேண்டுமே என்ற எண்ணம் நமக்கு இல்லையா? அப்ப யோசித்து பாருங்கள். அப்ப அதற்கு சில வழிமுறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். நீங்கள் படைத்த இறைவனிடத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும்? அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண் என்ற அந்த ஜோடியிலே இருந்து நாம் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஹூபன் வ கபாயில லிதஅரஃபு, உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நீங்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்வதற்காகத்தான் ஆக்கி இருக்கிறோம். இன்ன அக்கிரமக்கும், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? இந்தல்லாஹி அஃகாக்கும், யார் இறைவனை அதிகம் அஞ்சி நடக்கிறீர்களோ, யார் இறைவனை அதிகம் பயப்படுகிறீர்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள். நீங்க செல்வத்தை வச்சிருக்கனால, உங்கள்ட்ட மிகப்பெரிய கல்வி அறிவு இருக்கிறதுனால, மிக பிரம்மாண்டமான சொத்து பத்துக்கள் இருக்கனால நீங்க அல்லாஹ்ட்ட சிறந்தவர்களாக மாற முடியாது. அதெல்லாம் இந்த உலகத்திலே மனிதர்கள்ட்ட ஈடுபடுமே தவிர அல்லாஹ்விடத்திலே ஈடுபடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இறைவனை அஞ்சினால் மாத்திரம்தான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக மாற வேண்டும், மாற முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இதுதான் இஸ்லாத்தினுடைய பேஸ். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நேரடியாக வழிகாட்டினார்களே அந்த சமூகம், சஹாபாக்கள் எதை கொண்டு அதிகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அவர்களை பண்படுத்தினார்கள்? அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டுதான் பண்படுத்தினார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிறுத்தப்படக்கூடிய ஒரு நாள் இருக்குது. உலகத்துல எல்லா மக்களும் அல்லாஹ்வை மறுத்தானா இல்லையா? எல்லா நபிமார்களுடைய அந்த சமுதாய மக்களும் அல்லாஹ்வை மறுத்தார்கள். எதை சொல்லி மறுத்தார்கள்? மறுமைன்னா ஒண்ணு கிடையாது, மறுமை என்று சொல்லக்கூடிய சித்தாந்தமே கிடையாது. நாங்கள் இந்த உலகத்திலே மரணித்த பிறகு எங்களுடைய உடல்களை மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்டு எங்களுடைய உடல்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக உக்கி மக்கி போயிருது. எப்படி சொன்னா தெரியுமா? எலும்புகளை எடுத்துட்டு வந்து அதை அப்படியே சுக்குநூறாக நொறுக்கி காத்திலே பறக்க விட்டு இப்படிப்பட்ட எலும்புகளாக நாங்கள் மாறிய பிறகு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு கேட்டுதான் என்ன செஞ்சான்? எல்லா நபிமார்களுடைய சமுதாயமும் அல்லாஹ்வை மறுத்தார்கள், இறை மறுப்பாளர்களாக மரணித்தார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அது அப்படி கிடையாது. நீங்கள் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்தீர்களோ அப்படி உங்களை எழுப்புவோம், உங்களுடைய விரல் நுனிகளையும் சீராக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய விசாரணை நாள் ஒன்று இருக்குது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். அந்த நாளை அஞ்சி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சஹாபாக்களை பண்படுத்தினார்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய தரம் மாறியது. அவங்கள்ட்ட இல்லாத தீய பழக்கங்களா, அவங்கள்ட்ட இல்லாத ஒழுக்கக்கேடுகளா எல்லாம் இருந்தது. ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து மக்கள். அறிவுனா என்னன்னு தெரியாது, சிந்தனைனா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட மக்களாக அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு எல்லாம் மது குடிக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம் தானே, அதை ஒரு அருவருப்பாக கேவலமாக பார்க்கிறோம் தானே. ஆனால் அந்த மக்களுக்கு அது அருவருப்பு கிடையாது, கேவலம் கிடையாது, அது பெருமையாக கருதினார்கள். மதுவை வீட்டிலே சேகரித்து வைத்து டின்னு டின்னாக, பேரல் பேரலாக, பெரும் பெரும் மரப்போத்தான்களில் மதுபானங்களை சேகரித்து வைத்து பெருமை அடித்தார்கள். எங்க வீட்டுல எவ்வளவு சாராயம் இருக்கு தெரியுமா, எங்க வீட்டுல எவ்வளவு பழமையான சாராயம் இருக்கு தெரியுமா என்று சொல்லி மதுவை கொண்டு ஒரு சமூகம் பெருமை அடித்தது என்று சொன்னால்
அவங்கள்ட்ட இல்லாத அந்த ஒழுக்க கேடுகளா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் கூட மதுவை கொண்டு எவனும் பெருமை அடிக்க மாட்டான். பொருளாதாரத்தை கொண்டு பெருமை அடிப்பான், வீட்டை கட்டி பெருமை அடிப்பான், அறிவை கொண்டு பெருமை அடிப்பான், அழகை கொண்டு பெருமை அடிப்பான். மதுவை கொண்டு எவனாவது பெருமை அடிக்கிறானா? அப்ப அந்த மக்கள் பெருமை அடித்தார்கள். ஆனால் அல்லாஹுடைய அச்சத்தை என்றைக்கு நபிகளார் அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்தார்களோ, மதுவை கொண்டு வந்து அப்படியே வீதியிலே ஊற்றிவிட்டு சென்றார்கள். ஏன் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றியது? அல்லாஹ் சிலாகித்து சொல்லுகிறானே, ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை பொருத்தத்தை பெற்ற ஒரு சமூகம் என்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நற்செய்தி சொல்கிறான் என்று சொன்னால், அதனுடைய பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு குணம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு குணம். அது இருந்தால் மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்த சமூகமாக நாம் மாற முடியும். அந்த இறையச்சம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் ஜும்மாவுடைய தினத்திலே வந்திருக்கிறோம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக இந்த இடத்திலே சங்கமித்திருக்கிறோம். வெறுமனே ஜும்மாவுடைய தொழுகை மாத்திரம் இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் கடமையாக்கவில்லை. 5 நேர தொழுகை என்பது இறைவனால் விதிக்கப்பட்ட கட்டாய கடமை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இறை நம்பிக்கை கொண்ட மக்களின் மீது தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. ஆனால் இந்த தொழுகையிலே இன்றைக்கு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த ஜும்மாவுடைய தினத்துல எங்கெல்லாம் ஜும்மாவுடைய அந்த மேடைகள் நடக்கிறதோ, பல இடங்கள்ல ஜும்மாவுடைய அந்த உரைகளாக தொழுகை குறித்து பேசப்படும், தொழுகையினுடைய முக்கியத்துவம் குறித்து பேசப்படும். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றியதா? யோசித்து பாருங்கள். நீங்க அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவுதான் பயான கேட்டாலும் அது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தவே படுத்தாது. இறை அச்சத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்கிறார்களோ, யார் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கை தான் மாறுமே தவிர, கடமைக்குன்னு வந்து இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு போனோம்னா அது நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் பயன்படாது, மறுமையிலேயும் பயன்படாது. நீங்க யோசித்து பாருங்கள், எத்துணை ஜும்மாக்களை நம்ம கேட்டிருக்கிறோம். தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்ன, தொழுகையை விட்டால் எப்படிப்பட்ட வேதனை அல்லாஹ்விடத்துல இருக்கிறது, தொழுகையை சீர்படுத்தினோமா? இன்றைக்கு பள்ளி நிறைஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜும்மாவுடைய தினத்துல இவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளி இன்னும் சற்று நேரத்தில் மக்களுடைய வெள்ளத்தால் நிறைந்துவிடும். ஆனால் அடுத்த வக்த் அசருடைய தொழுகை பள்ளி நிறையுமா? முதல் சஃப்பு பூர்த்தியாகுமா? யோசித்து பாருங்கள். அப்ப எந்த எண்ணத்தோடு நாம் இந்த பயானை கேட்டு வந்திருக்கிறோம்? இந்த பயானை கேட்டதினால் நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்தித்திருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தொழுகையை ஒரு மனிதன் சீர்தூக்கி பார்க்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலேயும் சரி அல்லாஹ்வுடைய அந்த வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தொழுகை குறித்து மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு தௌஹீதை பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எட்டி வைக்கக்கூடிய கடமையும் பொறுப்பினையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அசத்தியத்தில் இருக்கிறோம் என்று பேசக்கூடிய மனிதர்கள் கூட அல்லாஹ்வுடைய அந்த நேரம் வந்து விட்டால், தொழுகைக்கான டைம் வந்துருச்சுன்னா அங்க போய் ஆஜராகி விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய சிந்தனை எப்படி? நேரம் இருக்குது, ஜமாத்து முடியட்டும், அடுத்து போய் யாராவது வருவாங்க, சேர்ந்து தொழுதுக்கலாம். அப்ப எதுக்கு அல்லாஹ் அந்த சட்டத்தை சொல்லணும்? தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் எதற்காக சொல்ல வேண்டும்? பள்ளிவாசல்ல தொழுகையினுடைய கால அட்டவணை என்று சொல்லி எதற்கு? ஃபஜருடைய நேரம் இந்த டைம், மகரிபுடைய நேரம் இந்த டைம், எதுக்கு புடிச்சு வைக்கணும்? யோசித்து பாருங்கள். நம்முடைய இஷ்டத்துக்கு ஒன்று தொழுது போறதுக்கா? அப்ப தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் உடையவர்களை தவிர தொழுகை என்பது எல்லா மக்களுக்கும் சிரமமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு எத்தனை உபதேசங்களை செஞ்சுட்டு போனாங்க. தன்னுடைய வாழ்நாள்ல அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் செய்த உபதேசங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். எண்ணற்ற உபதேசங்கள். அதிலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு கடைசியாக சொன்ன ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மரண தருவாயிலே இருக்கிறார்கள்.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மார்பு பகுதியிலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய தலை சாய்க்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களால் பேச முடியல, கைகளை உயர்த்தி எனக்கு இன்ன வேண்டும் என்று கேட்க முடியவில்லை. கண்ணுடைய பார்வை மாத்திரம்தான் அப்படியே உருண்டு கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். அவருடைய சட்டை பையிலே மிஸ்வாக் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய கண்ணினுடைய பார்வைகள் அந்த மிஸ்வாக்கை நோக்கியே அப்படியே போகிறது. இதை உணர்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மிஸ்வாக்கை எடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய பற்களை தன்னுடைய கரத்தினால் தீட்டி விடுகிறார்கள். இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கடைசியாக இந்த மனித சமூகத்திற்கு ஒரு வசியத்தை செய்கிறார்கள். அஸ்ஸலா, தொழுகை இருக்கிறதே அதை நீங்க விட்டுறாதீங்க. கடைசியாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய நாவினால் வந்த வார்த்தை அஸ்ஸலா, லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹும்ம ஃபி ரஃபீக்கல் ஆலா, நான் உயர்ந்த நல்லற தோழர்களோடு சேர போறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கையை உயர்த்துறாங்க. கீழே விழுகிறது. அவர்களுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பெறுகிறது. யோசித்து பாருங்கள், எனக்கு என்ன வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களால் நாவை திறந்து கேட்க முடியல, கையை உயர்த்த முடியல. அந்த நேரத்தில் இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மிகப்பெரிய சிரமப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், தொழுகையை விட்டுறாதீங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தொழுகையை எவ்வளவு அலட்சியமாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். வியாபாரம் முக்கியம், பொருளாதாரம் முக்கியம், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் முக்கியம். ஆனால் அல்லாஹ்வுடைய நினைவு என்பது எனக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்பதான் நான் வந்து தொழுவேன் அப்படின்னா இது எந்த மாதிரியான சிந்தனை? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லலையா, அல்லாஹ்விடம் இருப்பது வீணானதையும் வியாபாரத்தையும் விட சிறந்தது. உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய வியாபாரமோ அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் உங்களை தடுத்து விடக் கூடாது. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நாம் பண்படுத்த வேண்டும். தொழுகை என்று சொல்லக்கூடிய மிக உன்னதமான அந்த அமலை நம்முடைய வாழ்க்கையிலே முடிந்த அளவிற்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டுவிடாமல் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்ப அந்த உணர்வு எப்பொழுது வரும்? அல்லாஹ்வுடைய அச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக எடுக்கும் பொழுதுதான் வணக்க வழிபாட்டிலே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பண்பு நம்முடைய உள்ளத்திலே வரும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இருக்கக்கூடிய முதல் குணம். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய குணம் என்பது அல்லாஹ்விடத்திலே சிறந்த மனிதனாக நம்மை மாற்றும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் உலாயிக ஹும் கைருல் பரியா, யார் நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்கள் செய்கிறார்களோ அவர்கள் படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பினம் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஒட்டுமொத்த இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் இருக்குது, அதிலேயே சிறந்த படைப்பாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்களை செய்யுங்கள். இன்னைக்கு இதுல ரெண்டுல ஒண்ணு ஒரு மனிதனுக்கு இருக்குது, இன்னொன்னு இருக்க மாட்டேங்குது. ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்க மாட்டேங்குது. அதான் எதார்த்தம். நம்பிக்கை இருந்தால் நல்ல அமல்கள் இருக்கல, நல்ல அமல்கள் இருந்தால் நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேங்குது. நீ எடுத்து பார்க்கலாம். ஒரு மனிதன் மிகப்பெரிய வணக்கசாலியாக, மிகப்பெரிய ஈமான்தாரியாக, இபாதத்தாலியாக ஒரு மனிதன் இருப்பான். அமல்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை இறைவன் அல்லாதவர்களிடத்திலே வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். தர்காக்களிலே சென்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப அமல்கள் என்ன செய்யுது? கரெக்டா இருக்குது, தொழுகை கரெக்டா இருக்குது, இபாதத்து கரெக்டா இருக்குது. ஆனால் நம்பிக்கை ஜீரோவாக இருக்கிறது. சில மக்கள் நம்பிக்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் கிடையாது அப்படிங்கிற ஏகத்துவ கொள்கை உறுதியாக இருக்கும். ஆனால் நம்மள்ட்ட அமல் என்பது ஜீரோவாக இருக்கும். அப்ப ரெண்டுமே சரியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்பிக்கையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அமல்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி யார் இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பினமான ஒரு சிறப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய அமல்களும் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். இன்றைக்கெல்லாம் அமல்கள் என்பது மனிதர்களுக்காக நாம செய்யறோம். ஒரு தொழுகை எடுத்துக்கிறங்க, பிள்ளைகள் எதற்காக தொழுக வர்றாங்க, பெற்றோர்கள் எது குறித்து அவர்களுக்கு வலியுறுத்துகிறார்கள்,
தொலை போலன்னா எங்க அம்மா அடிப்பாங்க, எங்க அத்தா அடிப்பாங்க, அதற்காக தொலை வருவாங்க. இன்னும் சில வாலிபர்கள் ஆண்கள் தொலை போலனா என்னுடைய மனைவி பேசுவா, தொலைவில்லை என்று சொன்னால் என்னுடைய கணவர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? மனிதர்களுக்காக மனிதர்கள் கேள்வி கேட்டுருவாங்களோ, என்ன பாய் தொலை வர மாட்டீங்களே என்று கேட்டுருவாங்களோ அப்படின்னு நாம நம்முடைய வணக்கத்தை செய்கிறோமே தவிர, இந்த வணக்கம் என்னுடைய இறைவனிடத்திலே மிகப்பெரிய கூலியை அந்தஸ்தை பெற்று தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம செய்யறோமா? மார்க்கம் எத்தனையோ பல வணக்க வழிபாடுகளை காட்டி தருகிறது. ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிற்கு பின்னாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கூலியை, ஒரு சிறப்பை அல்லாஹ் அமைத்திருக்கிறார். அது இந்த உலகத்திலேயும் கிடைக்கும், மறுமையிலேயும் மிகப்பெரிய வெகுமதியை பெற்று தரும். அப்ப நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? நான் அல்லாஹ்வுக்காக ஒரு வணக்கத்தை செய்ய போறேனா, அதனுடைய கூலி என்னுடைய இறைவனிடத்திலே இருக்கிறது அப்படின்னு நாம நம்பணும். அப்படி நம்பி நாம அவர்கள் செய்யறோம் பாருங்க, அப்பொழுதுதான் நாம் சிறந்த படைப்பாக மாற முடியும். உதாரணமாக உது என்று சொல்லக்கூடிய அங்க தூய்மை இருக்கிறது. ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய இந்த ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்முடைய உடல்களை தூய்மைப்படுத்தி உது என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை செய்துவிட்டுத்தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு சிந்தித்து பாருங்கள். நான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று என்னுடைய 2 கரத்தை கழுவும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே என்ன சிந்தனை இருந்தது என்பதை நீங்க ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறானே, இன்னா அகத்தைனாக்கல் கௌசர், நபியே உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்துல வந்துச்சா? உழுவினுடைய ரிசல்ட்டே கௌசர்ல தான் போய் முடியும். யோசித்து பாருங்கள். மறுமையில அல்லாஹ்வுடைய விசாரணை துவங்கி இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை ஒருமையில் தொலைவிலே கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தி இருப்பான். ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு கியாம நாள் வரைக்கும் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் அந்த வெட்டவெளி பிரதேசத்திலே நிறுத்தப்பட்டிருப்பார்கள். அப்படியே வியர்வைகள் எல்லாம் கொப்பளித்து வடிந்து கொண்டிருக்கும். மனிதனுடைய தண்ணீர் தாகம், தண்ணீர் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பான். இந்த உலகத்துல தாகத்துக்கு தண்ணி கொடுக்காத மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க எங்கேயாவது போய் தண்ணியை கேட்டு வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். ஆனால் மறுமையில அல்லாஹ் நாடினாலே தவிர அந்த கௌசர் நமக்கு கிடைக்காது. தண்ணீருக்காக ஏங்குவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய கரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கௌசரினுடைய பொறுப்பை கொடுத்திருப்பான். உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் இதுல இருந்து தண்ணீரை புகட்டுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நம்மள பார்க்கல, நாம அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கல. அப்ப நாம அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகம் தான் என்று எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அடையாளம் காண்பார்கள்? அதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதுவை அமைத்திருக்கிறான். நாம் செய்த உதுவினால் நம்முடைய கரங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கும், நம்முடைய முகங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கும், நம்முடைய கால்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அழைப்பார்கள், இவர்கள் என்னுடைய சமூகம், உழுவினால் ஏற்பட்ட அடையாளம் இருக்கிறது, அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்று அழைப்பார்கள். அழைத்துத்தான் என்ன செய்வார்கள்? அந்த தண்ணீரை புகட்டுவார்கள். அது எப்படிப்பட்ட கௌசர் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், அது பாலை விட வெண்மையானது. இந்த உலகத்துல வெண்மைக்கே உதாரணம் பால் தான். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, அது பாலை விட வெண்மையானதாக இருக்கும், அது தேனை விட மதுரமானதாக இருக்கும், கஸ்தூரியை விட நறுமணம் கமலக்கூடியதாக இருக்கும். அந்த கௌசரினுடைய அந்த அகலம் நீளம் எவ்வளவு தெரியுமா? ஒரு மனிதன் 1 மாத காலம் தன்னுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டு எவ்வளவு தூரம் அவன் பயண தூரத்தை கடக்கிறானோ அந்த அளவுக்கு அந்த கௌசரினுடைய அகலமும் நீளமும் இருக்கும் என்று நபிகளார் சொல்றாங்க. யார் அந்த கௌசரிலே ஒரு தடவை தண்ணீரை அறிந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நீதி விசாரணை நடக்கக்கூடிய நாள் வரைக்கும் தண்ணீர் தாகமே ஏற்படாது. எப்படிப்பட்ட கௌசர் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நீதி விசாரணை எத்தனை வருடங்கள் நடக்கும் தெரியாது, அல்லாஹ் மாத்திரமே அதை அறிந்தவன். அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு மிடர் தண்ணீரை கௌசரிலே நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு தாகம் என்பதே இருக்காது என்பதை மார்க்கம் சொல்கிறது. அப்படிப்பட்ட கௌசர் நமக்கு கிடைக்கணும்னா இந்த உலகத்துல நாம தொழணும். ஃபர்ஸ்ட் ஒரு மனிதர் உழு மாத்திரம் செய்துவிட்டு வீட்டுல போய் படுத்துட்டாருன்னா அந்த அடையாளம் இங்க வெளிப்படுமா? இந்த உதவினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை ஒரு இறை அடியானிடத்தில் இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அப்படிப்பட்ட தொழுகையை நாம் நிறைவேற்றினால் மாத்திரம்தான்
கௌசரினுடைய அடையாளம் அந்த இடத்திலே நமக்கு விளங்கும். அப்ப இந்த சிந்தனை நமக்கு வந்துச்சா, இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல இருந்துச்சா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். உழுவினால் கையை கழுவும் பொழுதே நமக்கு அந்த சிந்தனை வந்துடும், இந்த உது என்னுடைய மறுமையில கௌசரை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். இது எல்லா அமல்கள்லையும் வரணும். அப்படி யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்கள்தான் படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பினம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட சிறந்த படைப்பாக நாம் அல்லாஹ்விடத்திலே மாற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இறை அச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அந்த இறை அச்சத்தோடு நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய அமல்களும் இருந்தது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த படைப்பினமாக நாம் மாற முடியும் என்பதை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல பொருளாதாரம் அல்ல நிலையான வாழ்க்கை. பிள்ளைகளுக்கு பொருளாதாரம் குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதிகமாக அதுதான் நிலையானது, அதுதான் உன்னை நிரந்தரமாக வைக்கக்கூடியது என்று நீங்க உபதேசம் செய்யாதீங்க. பொருளாதாரத்தை விடுத்து எத்தனையோ மார்க்க கடமைகள் இருக்கிறது, எத்தனையோ மார்க்க விஷயங்கள் இருக்கிறது, அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள். இன்னைக்கு எல்லாம் பெற்றோர்கள் செய்யக்கூடிய உபதேசம் எப்படி இருக்குது, நீ நல்லா படிக்கணும்பா, நல்லா படிச்சாதான் உன்னை 4 பேர் மதிப்பாங்க, நல்லா படிச்சாதான் நல்ல காசு சம்பாதிக்கலாம், 4 காசு உன்கிட்ட இருந்தாதான் இந்த ஊரே உன்னைய மதிக்கும் அப்படின்னு மனிதர்களுடைய திருப்திக்காக வேண்டிய பிள்ளைகளை வார்த்தெடுக்கிறோம். என்றைக்காவது மார்க்கம் குறித்து உபதேசம் செய்து நீ மார்க்க கல்வியை கத்துக்க, உலகத்திலே சிறந்த மனிதனாக மார்க்கப்பட்டுள்ள மனிதனாக நீ வாழ், மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லு, அப்ப நீ அல்லாஹ்விடத்திலே சிறந்த ஒரு மனிதனாக மாறலாம் என்று எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உபதேசம் செய்திருப்போம், யோசித்து பாருங்கள். அப்ப இந்த உலகம் அல்ல நிலையான வாழ்க்கை, மறுமைதான் நிலையான நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட நிலையான நிரந்தரமான அந்த வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தமான தூய்மையான மிக சிறந்த மனிதர்களாக நாம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசையை ஏற்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சிறந்த படைப்பினமாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.